السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்கப் போகின்றோம். அல் வக்ஃபு, நிறுத்துதல் என்ற அர்த்தமுடையது. அதாவது அரபி இலக்கணத்தில் ஒரு வாசகத்தை நாம் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்க வேண்டும் என்பதை தான் என்ன செய்ய போகின்றோம். அந்த கடைசி எழுத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம என்ன செய்ய போகின்றோம், படிக்கப் போகின்றோம். வக்ஃப் என்றால் நிறுத்துதல் நம்மளுக்கு தெரியும். நம்ம பேச்சை நிறுத்துறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நிறுத்துறேன்னா அந்த பேச்சை அதான் வக்ஃபு. ஒரு வாசகத்தை நாம் என்ன செய்கின்றோம், முடிக்கின்றோம் என்றால், அந்த பேச்சை நிறுத்துகின்றோம் என்றால், அதான் இந்த பேச்சை முடிச்சுட்டான், வக்ஃபு செஞ்சுட்டான், நிறுத்திட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நிறுத்துதல்னு அர்த்தம். சரியா? அப்ப வாசகம் பேசிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டான், வாசகத்தை நிறுத்திட்டான், அதுதான் என்னது, வக்ஃப் ஆகும். அப்ப அதுல நிறைய சட்டங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகின்றோம். அல் கிஸ்முல் அவ்வல், அந்த வக்ஃபிலே முதல் பகுதி. இப்ப முதல் பகுதியை இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகின்றோம், பார்க்க இருக்கின்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல மொத்தம் ஒரு நீண்ட பயிற்சி நம்ம கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கொடுத்துருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்று 4, முடிந்தவரை 4 வரை இந்த பாடத்தில் முடித்து விடுவோம். 5வது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் காண்போம். முதலில் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோம். அம்சிலத்து, உதாரணங்கள். முதலாவது என்ன சொல்றாங்க? அல் மாலு, மால் என்பது செல்வம் ஆகிறது. ஆலத்துல் மகாரிம். சரியா? இங்க வக்ஃபு செஞ்சிருக்கோம். அந்த வக்ஃபு செஞ்சதுனாலதான் சுக்குன் கொடுத்துரும். ஓகேவா? இது வக்ஃபுடைய பாடம். அதாவது ஒரு வாசகத்தை முடிக்கும் போது நிறுத்திட்டோம். அப்ப நிறுத்தும் போது என்ன செய்யணும் தான் என்ன செய்ய போறோம், படிக்க போகின்றோம். அதனால ஃபர்ஸ்ட் பகுதியை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோமா? அப்ப செல்வம் ஆகிறது நற்செயல்கள், சங்கையான விஷயங்களின் கருவியாகும். இப்ப நல்ல நல்ல செயல்களுக்கு செய்ய செல்வம் தேவைப்படும்ல. அதுக்கப்புறமா பாருங்க, சுன் அனில் கபீஹி நப்சக, தீய அருவருப்பான காரியத்தை விட்டும் உன்னை நீ பாதுகாத்துக்கோள். அப்ப நப்சக்கன்னு இருக்கும். ஆனா வக்ஃபின் காரணமாக நப்சக் என்ன செஞ்சுக்கோ, உன்னை நீயே பாதுகாத்துக்கொள். ஓகேவா? அத்தலப் அத்தல்லு லிமா ஃபி ஐதின் நாசி, மக்களின் கரங்களிலே உள்ள ஒன்றை என்ன செய்வது, நீ ஆசைப்படுவது ஹவானும், இழிவு ஆகும். அப்ப ஹவானும் இருக்கும். ஆனா வக்ஃபுனால ஹவான் என்னது, சுக்கூன் வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, துன்யாக்க, உன்னுடைய உலகத்திற்கு நீ வேலை செய். ஓகேவா? கஅன்னக தஈஷு அபதா, அபதன் இருக்கும். இங்க என்னது, வக்ஃபுக்காக அபதா வந்திருக்கு. எப்பொழுதும் நீ வாழ்வதை போல உன் துன்யாவுக்காக நீ என்ன செய், ஒலை ஒலை வேலை செய். உன் துன்யா, உன் உலகத்திற்காக வேலை செய். நீ எப்பொழுதும் நிரந்தரமாக வாழ்வதை போல நீ என்ன செய், வேலை செய். சரியா? அப்ப இங்க பாருங்களேன், கடைசியில ஆலத்துல் மக்காரி நீ வரும். இங்க நப்சக்கான் வரும். சரி, அது பத்தகின் மீது மபுனில இங்க ஹவா நுன்னு வரும். சரியா? ஹபரு, அதுக்கு அடையாளமா லம்மத்து கொடுக்குறோம். சரியா? தன்வீன் வந்திருக்கு, அலிஃப்லாம் வரல. அதனால அதே போல அபதன், இதுலயும் தன்வீன் வரணும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் என்ன நம்ம சட்டம் இங்க படிக்க போறோம்னா, வக்ஃபு செய்யும் பொழுது, அதாவது இந்த வார்த்தையா நிறுத்துறோம். அப்ப இதுல நிறுத்தும் பொழுது, அதான் வக்ஃபு செய்யும் பொழுதுன்னு சொல்றோம். இது நீங்க குரான்ல அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. குரான் தஜ்வீத் சட்டத்துல வக்ஃபு சட்டம் வரும். அதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அப்ப அந்த வக்ஃபு சட்டம், அதே வக்ஃபு சட்டம் தான் இங்கேயும் நம்ம படிக்க போறோம். சரியா? அப்ப நம்ம நிறுத்தும் பொழுது, வக்ஃபு செய்யும் பொழுது என்ன செய்யணும், சுக்குன் கொடுக்க வேண்டும். ஓகேவா? கடைசியில சுக்குனே இருந்துச்சுன்னா அது சுக்குன் வச்சே படிச்சிடும்.
கடைசியில அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு, சுக்கூன் இருக்குன்னா நம்ம என்ன படிச்சிருவோம், சுக்கூன் வச்சே படிச்சிருவோம் தானே. இங்க வந்து ஹரக்கத் இருக்கின்றது, மக்காரி மீன் என்ன இருக்கு, ஹரக்கத் இருக்கின்றது. அப்ப ஹரக்கத் இருக்கும் பொழுது அந்த ஹரக்கத்தை போக்கி விட்டு சுக்குன் கொடுக்க வேண்டும். தன்வீன் இல்லாத ஹரக்கத் இருக்கின்றது. ஓகேவா, இந்த முதல் ரெண்டுல தன்வீன் இல்லாத ஹரக்கத் இருக்கின்றது. இப்படி தன்வீன் இல்லாத ஹரக்கத்தாக இருந்தால் அந்த ஹரக்கத்தை போட்டு விட்டு நம்ம சுக்குன் கொடுக்க வேண்டும். சரியா. ஒருவேளை தன்வீனுடன் ஹரக்கத் இருந்தால், இந்த ஹவானுன் மாதிரி, இங்க அபதன் மாதிரி, அப்ப தன்வீனுடன் ஹரக்கத் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அது ரெண்டு ஹாலத்தை கவனித்து பார்க்க வேண்டும். இது ஹவானுன் ஹவானின் இப்படின்னு ஜர்ருடைய ஹாலத்தில், அதே போல் ரஃபுடைய ஹாலத்தில் இருந்தால் அந்த தன்வீனை போக்க வேண்டும். அது மட்டும் செஞ்சா போதும். ஓகேவா, தன்வீனை போக்கி சுக்குன் கொடுத்தா போதும். ஆனா நசபுடைய ஹாலத்தில் இருந்தால், அபதன் போல நசபுடைய ஹாலத்தில் இருந்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்த தன்வீனை அலிஃபாக மாத்து. அபதன் இருந்துச்சா, இந்த அபதன்ல அந்த தன்னு நூன் சொல்றோம்ல, அந்த தன்வீன். ஓகேவா, அபதன்னு இந்த நூனை வந்து அலிஃபா மாத்திட்டோமா, அலிஃபா மாத்தணும். ஒக்ஃபின் சமயத்துல அலிஃபா மாத்தி ஆக வேண்டும். ஓகேவா. அதே போல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஃபத்தஹ், அவ்வளவுதான். அபதன்ல அந்த தன்வீன அலிஃபா மாத்தினாவே போதும் வக்ஃபின் சமயத்துல. அப்ப அபதன் இருந்தது அபதா என்று மாறியது, ஹவானுன் இருந்தது ஹவான் என்று மாறியது, நப்சக இருந்தது நப்சக் என்று மாறியது, மகாரிமி இருந்தது மகாரிம் என்று மாறியது. அப்ப இதுதான் சட்டம். ஹரக்கத்து இருந்தா, தன்வீன் இல்லாத ஹரக்கத்துனா சுக்குன் கொடுக்கணும். தன்வீன் உள்ள ஹரக்கத்துனா அந்த தன்வீனை போக்கி சுக்குன் கொடுக்கணும். ஜர்ரு ரஃபா நேரத்துல அதுவே நசபனா அந்த தன்வீனை அலிஃபா மாத்தணும். இது முதல் பகுதி. இப்ப பாருங்க ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா. எஸ் அது பில் ஹயாத்தி ராலி அவிர் ரால். இங்க பாருங்க, ராலி இறை திருப்தி அடைந்தவன். ராலி என்றால் யாரு, திருப்தி அடைபவர் ஆகியவர் உலகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைவார். அப்ப நர்பாக்கியம் அடைவார், உலகத்தை கொண்டு பொருந்தி கொள்பவர். எல்லாத்தையும் திருப்தியோடு நிற்கக்கூடியவருக்கு என்ன கிடையாது, அவர் இந்த உலக வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பார். சரியா. அப்ப அராலின்னு அராலி அப்படின்னு நம்ம வக்ஃபு செய்யலாம் நிறுத்தும் பொழுது, அல்லது அரால் வக்ஃபு செய்யும் போது நிறுத்தும் போது எஸ் அது பில் ஹயாத்தி அரால் அப்படின்னு என்ன செய்யலாம், ரால்னு கூட பாட்டலாம். சரியா. அதே போல பாருங்க, லா யஹீபு ஜுஹுது முஜித்தின் சாயின். அப்ப பாருங்க, முயற்சி செய்யக்கூடிய, சாயின்னா என்னது, முயற்சி செய்யக்கூடிய. ஓகேவா. அப்ப முஜித்தின்னா உழைக்கக்கூடியவர். அப்ப முயற்சி செய்து உழைக்கக்கூடியவரின் முயற்சி என்னது, லா யஹீபு வீணாகாது, வீண் போகாது. அப்ப சா முஜித்தின் சா அப்படின்னு சொன்னா அவு சாயி, இல்லாட்டி லா யஹீபு வக்ஃபு செய்யும்போது நிறுத்தும் போது எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி லா யஹீபு ஜுஹுது முஜித்தின் சா அப்படின்னு சொன்னா அவு சாயி அப்படின்னு என்ன செய்யலாம், நிப்பாட்டலாம். அப்புறம் பாருங்க, யக்ரஹுன்னாசு ظالم والباغية. மக்கள் வெறுக்கின்றனர் அதாலிம் அநீதம் செய்பவனும், வல் பாகிய, இங்க பாகியன்னு இருக்கும், வக்ஃபு செய்யும் பொழுது வல் பாகி அப்படின்னு என்ன செய்வோம், வக்ஃபு செய்வோம். சரியா. அப்ப அநீதம் செய்பவனையும் அதே போல் வரம்பு மீறுபவனையும் மக்கள் வெறுக்கின்றனர். அப்போ வக்ஃபு செய்யும்போது எப்படி இருக்கும், யக்ரஹுன்னாசு அதாலிம வல் பாகி அப்படின்னு நம்ம நிப்பாட்டினா போதும். கஃபா பிக தாஅன், உன்னை கொண்டு நோய் வந்து விட்டது என்பதற்கு போதுமாகும். அந்தரல் மௌத்த ஷாஃபியன். சரியா. மரணம் ஒரு நிவாரணமாக நீ கருதுவதே, ஓகேவா, மரணம் ஒரு நிவாரணமாக ஒரு தீர்வாக நீ கருதுவதே என்னது, உனக்கு நோய் வந்து விட்டது என்பதற்கு போதுமாகும். அப்ப உனக்கு நோய் வந்துருச்சுன்னு நீ, மரணம் தான் என்னது நம்மளுக்கு தீர்வுன்னு சொல்லி நீ கருதுறது என்னது, உனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுக்கு, ஒரு பெருநோயாக உனக்கு இருக்கின்றது என்பது அதுவே போதுமாகும். அப்ப சில பேர் அப்படி கருதுவாங்க, என்னது மரணம் தான் நம்மளுக்கு என்னது நிம்மதி தரும்னு. நம்ம வாழ்க்கையை வெறுத்து மரணம் தான் நம்மளுக்கு நிம்மதி தரும்னு இப்படி கருதுறாங்கல்ல, அதுவே உனக்கு நோய் வந்துருச்சுன்றதுக்கு போதுமாகும். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்களா, எல்லாம் என்ன வார்த்தை, யா வச்சு முடிகிற வார்த்தை. இப்ப யா வச்சு முடிஞ்சா என்ன சட்டம், அதான் பார்க்க போறோம். மன்கூஸான வார்த்தை என்பார்கள். ஒரு வார்த்தையின் கடைசியில யா வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தா அது மன்கூஸான வார்த்தை. ஓகேவா. இப்ப இதுல என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா, வக்ஃபு செய்யணும்.
அப்ப வக்ஃபு செய்யும் பொழுது ரஃபாவுடைய நிலையிலையும் ஜர்ருடைய நிலையிலையும் யா வச்சு நம்ம வக்ஃபு செய்யலாம், இல்லாட்டி யா இல்லாமையும் வக்ஃபு செய்யலாம். இப்ப பாருங்க, எஸ் அது என்பது ஃபிஅலா வில் ஹயாத்தி ஜார் மஜ்ரூர், ராதின்றது ஃபாயில் தானே. இப்போ ஃபாயில்னா என்ன நிலைமை? இது வந்து ரஃபாவுடைய நிலைமை. இப்போ ரஃபாவுடைய நிலைமையிலும் சரி, அதே போல ஜுஹுது முஜித்தீன் சாயின் படிச்சோம்ல. அப்ப இது வந்து என்னது? ஃபாயிலு முகாஃபு, முஜித்தீன் முகாஃப் இலைஹி மௌசூஃபு, சாயின் வந்து சிஃபத்து. சிஃபத்துனா இந்த இதோட ஏரா பின்தொடரும், இதுக்கு ஜர்ரு, அதனால சாயினுக்கு ஜர்ரு. அப்ப இந்த சா என்பது ஜர்ருடைய காலத்து, இது வந்து ரஃபாவுடைய காலத்து. அப்ப ரஃபாவுடைய காலத்திலையும் சரி, ஜர்ருடைய காலத்திலையும் சரி, ரெண்டு நிலையிலையும் நம்ம ரெண்டு வகையா பிடிக்கலாம். யா வச்சும் ராவி அப்படின்னு வக்ஃபு செய்யலாம், சாயி அப்படின்னு வக்ஃபு செய்யலாம். இல்லாட்டியே அந்த மன்கூசான யாவை போக்கிட்டு அராவ் சா அப்படின்னு என்ன செய்யலாம்? யாவை போக்கிட்டு நம்ம வக்ஃபு செய்யலாம். ஓகேவா? இது மாரிஃபாவா இருந்தாலும் பரவாயில்ல. அலிஃப்லாம் மாரிஃபாவா இருந்தாலும் யா வச்சு செய்யலாம், இல்லாமையும் செய்யலாம். மாரிஃபா இல்லாம இந்த மாதிரி நக்கீராவா இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? யாவை போக்கி யாவை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம். ஓகேவா? என்றாலும் மாரிஃபாவில் என்னதுதான் அந்த யா வருவதுதான் அதிகம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் யா வச்சு கொண்டு வந்தாங்க. நக்கீராவில் யா வராததுதான் அதிகம், அதனால யா இல்லாததை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்களா, யா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, யா இல்லாதது செகண்ட் வந்திருக்கு. இதுல யா இல்லாதது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, யா உள்ளது செகண்ட் வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? மாரிஃபால யா வச்சுதான் அதிகமா பயன்படுத்துவாங்க, நக்கீரால யா இல்லாம தான் அதிகமா பயன்படுத்துவாங்கன்றதை காட்டுறதுக்கு தான் இப்படி உதாரணம் கொடுத்துருக்காங்க. சரியா? நசபுடைய காலத்துல என்ன அப்படின்ற கேள்விக்குதான் இங்க நம்ம பார்க்கணும். நசபுடைய காலத்துல அது யா வச்சுதான் படிக்கணும், யாவை போக்க கூடாது. ஓகேவா? அதுவே நக்கீரா மாரிஃபா ரெண்டுத்துல என்ன செய்யக்கூடாது? போக்கவே கூடாது. அப்ப போக்காம அல்பாகி அப்படி என்ன செய்யணும்? சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். ஆஹ் ஹரக்கத்தை போக்கிட்டு, சாதாரண ஹரக்கத்து இருந்தா என்ன செய்வோம்? அதை போக்கி சுக்கூன் கொடுப்போம்ல, ஃபர்ஸ்ட் இதுலயும் படிச்சோம்ல. மாரிஃபா ஹரக்கத்தா இருந்தா அது சுக்குன் கொடுக்கணும்னு, அதே போல ஹரக்கத்துக்கு சுக்குன் கொடுத்து அல் பாகி அப்படின்னு படிப்போம் வக்ஃபு செய்யும் பொழுது. அதுவே ஷாஃபியன் இருக்கும். இந்த இது வந்து என்னது? இது வந்து நசபுடைய நிலைமை தானே. இது ஃபேலு, இது யக்ரஹு ஃபேலு, அன்னாசு ஃபாயிலு, அப்தாலிம் மஃபூலு, வாவ் அத்துஃபு, அல் பாகின்றது இந்த வாலிம் மீது மாத்தூஃபு. அப்ப இது தாபியே, இதோடைய மாத்தூஃப் அலைஹிய பின்தொடரும். அப்ப இதுக்கு நசப்னா இதுக்கும் நசபு. அப்ப நசபுடைய காலத்து, அதனால நசபுடைய காலத்துல அலிஃப்லா மாரிஃபா வந்து ஹரக்கத்தை போக்கிட்டு சுக்கூன் வச்சு நம்ம என்ன செய்யணும்? நிப்பாட்டணும், வக்ஃபு செய்யணும். அதே போல இங்க தன்வீன் சட்டம் படிச்சோம்ல. தன்வீனா என்ன செய்யணும்? அந்த நூனை போக்கிட்டு அது அலிஃபா மாத்தணும்னு. அப்ப ஷாஃபி என் இருந்தது, அந்த நூனை போக்கிட்டு நூனை தூக்கிட்டு அந்த இடத்துல அலிஃப் வச்சா என் என்பது யா என்று மாறிவிடும். அதேதான் என்ன செஞ்சிருக்கோம்? இங்க செஞ்சிருக்கோம், யா வச்சுதான் படிக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டு முடிச்சிட்டோம். வாருங்கள் இப்பொழுது மூன்றாவதை பார்ப்போம். மூன்றாவது என்ன சொல்றாங்க? இந்த அர்த்தம் படிச்சிரோமா? அப்ப அஸ்ஸலாமு அலா மனித்தப அல் ஹுதா. ஓகேவா? அஸ்ஸலாமு சாந்தி உண்டாகட்டும், யார் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவரின் மீது சாந்தி உண்டாகட்டும். லிகுல்லி பிதாயத்தின் முன்தஹன். அப்ப ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு இருக்கின்றது. சரியா? அப்ப மூன்றாவது என்னது? இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கடைசியில அலிஃப் வந்தால், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தால், அது வந்து என்னது? மக்சூரான வார்த்தை. இதுக்கு முன்னாடி மன்கூஸ் பார்த்தோம், இப்ப மக்சூர் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மக்சூரான வார்த்தையில என்ன சட்டம்னு கேட்டீங்கன்னா, அந்த அலிஃபை கண்டிப்பாக சாபித்தாக்க வேண்டும். ஹுதா என்று அலிஃபை சொல்ல வேண்டும். மனித்தப அல் ஹுதா, அலிஃப் வச்சுதான் நிப்பாட்டணும். ஓகேவா? அந்த அலிஃபை சாபித் ஆக்கி வக்ஃபின் சமயத்துல ஹுதான் தான் நிப்பாட்டணும். சரியா? அப்ப அலிஃபை சாபித்தாக்க வேண்டும். ஓகேவா? அதுவே முனவ்வனா இருந்தா, அதாவது லிகுல்லி பிதாயத்தி முன்தஹன் தானே சொன்னோம். இந்த முன்தஹன் இருக்கும். ஆனா வக்ஃபின் சமயத்துல அந்த தன்வீனை போக்கிடணும். போக்கிட்டு முன்தஹா, தன்வீனை அலிஃபால மாத்தக்கூடாது. அதை போக்கிட்டு என்ன செய்யணும்? முன்தஹா அப்படின்னு என்ன செய்யணும்? படிச்சா போதும். ஓகேவா? முன்தஹா. அப்ப இதுதான் என்னது? இதனுடைய சட்டம். இப்ப வாருங்கள் இந்த மூணு சட்டத்துடைய பகுசை படித்து விடுவோமா? அல் பஹசு, ஆய்வு. அப்ப என்ன சொல்றாங்க? ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? குல்லுனா, நாம் ஒவ்வொருவரும் யாரிஃபோ அறிவோம், அன்னல் வக்ஃப நிச்சயமாக வக்ஃப் என்பது கத்அன் நுத்துகி இந்த ஆஹிரில் கலிமத்தி, வார்த்தையின் இறுதியில் சமயத்தில் ஆஹ் பேசுவதை துண்டிப்பதா இருக்கும். அப்ப அதான வார்த்தையின் இறுதியில சமயத்துல
என்னது பேசுவதை துண்டிப்பதா இருக்கும். அதான் வக்ஃபு நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். நிறுத்தும் வார்த்தையோட இறுதியில் நிப்பாட்டுறது தான் வக்ஃபு, நிப்பாட்டுறது. ஃபைதா கானத்தில் கலிமத்து சாக்கினத்தல் ஆசிரி, கடைசி வார்த்தை சுக்குன் பெற்றதாக, வார்த்தையின் கடைசி சுக்குன் பெற்றதாக அந்த வார்த்தை ஆகியிருந்தால், அசலி வல்ஹா அந்த வார்த்தையின் உருவாக்கப்பட்ட அசலிலேயே அந்த வார்த்தையின் கடைசியில் சுக்குன் பெற்றதாக அந்த வார்த்தை ஆகியிருந்தால், முக்கிஃப அலேஹா கமாஹிய அந்த சுக்குன் பெற்றதின் மீது வக்ஃபு செய்யப்படும், நிறுத்தப்படும். கமாஹிய அது எப்படி சுக்குன் இருந்ததோ அதை போலவே சுக்குன் மீதே வக்ஃபு செய்யப்படும். ஆனா நான் சொன்னல கடைசியில நூன் தான் இருக்குதுன்னா அந்த நூன்லயே நம்ம வக்ஃபு செஞ்சிருவோம். சரியா? இன்கான அது ஆகியிருந்தால், ஆஹிருஹா அந்த கலிமாவின் கடைசி ஆகியிருந்தால், முத்தஹர்ரிக்கன் ஹர்கத் பெற்றதாக ஆகியிருந்தால், சுக்கின இந்தல் வக்ஃபி அந்த நிறுத்தும் சமயத்தில் சுக்குன் கொடுக்கப்படும். வலிஹாதா இதன் காரணமாக, வலிஹாது இஜ்மாலி இந்த மூடலின் காரணமாக, இந்த மூடலுக்கு இருக்கின்றது தப்சீலுன் விரிவுரை இருக்கின்றது. இந்த மூடலான விஷயத்திற்கு சுக்கின இந்தல் வக்கின் ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க, வக்கின் சமயத்துல சுக்குன் கொடுக்கப்படும். அப்ப இந்த ஒரு மூடலுக்கு தப்சீலுன் விரிவுரை இருக்கின்றது. நஷ்ரஹு அந்த விரிவுரையை நாம் விவரிக்கின்றோம். ஃபீமா யதி பின்வரும் ஒன்றிலே நாம் என்ன செய்கின்றோம், அதை விவரிக்கின்றோம். இப்ப பாருங்க, தமலி தொய்ஃபத்தல் ஊலா முதலாவது பகுதியை நீ சிந்தி தஜித் அப்படி சிந்தித்தால் நீ பெற்றுக்கொள்வாய். அந்நாவா ஃபிரல் கலிமா திலா சீரதி கடைசி வார்த்தைகளின் கடைசி எழுத்தாகிறது. நிச்சயமாக கடைசி வார்த்தைகளின் கடைசி எழுத்தாகிறது. ஃபீஹா அந்த முதல் பகுதியிலே உள்ள கடைசி வார்த்தைகளின் கடைசி எழுத்தாகிறது. லைசத் சாக்கினதன் சுக்குன் பெற்றதாக இல்லை. அசலி ஒகைஹா அந்த வார்த்தைகளின் உருவாக்கப்பட்ட அசலில் அதுக்கு சுக்குன் இல்லை. வண்ணஹாதிகள் கலிமாதி இன்னும் நிச்சயமாக அந்த வார்த்தைகளாகிறது. இம்மா முனவ்வனத்துன் இம்மா கைரு முனவ்வனத்தின் ஒன்று தன்வீனாக்கப்பட்டதாக இருக்கும், இன்னும் ஒன்று கைரு முனவன் தன்வீனாக்கப்படாததாக இருக்கும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் அசல்லே சுக்கூன் இல்லைல்ல. இந்த அதாவது இந்த வார்த்தை உருவாக்கப்பட்ட அசல்ல இதுக்கு என்ன இருக்கு, மகாரிமி நப்சகன் ஹவான். இதே போல இங்க ஹவானுன் அபதன். அப்ப எங்கேயுமே என்ன இல்லை, சுக்கூன் என்பது அசல்ல இல்ல. ஓகேவா? அதே அந்த வார்த்தையின் கடைசியில அதான பார்த்தோம். அதே போல தன்வீன் அல்லாமல் இது இரண்டும், தன்வீனுடன் இது இரண்டும், இது ரெண்டும் முனவன், இது ரெண்டும் கயிறு முனவன். ஓகேவா? அப்ப அப்படி நீ பெற்றுக்கொள்வாயின்றாங்க. சரியா? இன்கான அதுக்கப்புறமா பாருங்க, அண்ணனா இன்னும் நிச்சயமாக நாம் இந்த வக்ஃபின் சமயத்தில் சக்கன்னா சுக்குன் கொடுத்தோம். அல் முத்தஹர்ரிக கைரல் முனவ்வனி தன்வீன் அல்லாத தன்வீனாக்கப்படாத ஹரக்கத்துடைய எழுத்துக்கு நாம் சுக்குன் கொடுத்தோம் என்பதையும் நீ பெற்றுக்கொள்வாய். அம்மல் முனவ்வனு இன்னும் தன்வீனாக்கப்பட்ட வார்த்தையாகிறது. ஃபமின்ஹு இன்னும் அந்த முனவனில் இருந்து இருக்கிறது. மாஹுவ மன்சூபுன் எது நசபு செய்யப்பட்டதோ அந்த ஒன்று முனவனில் இருந்து இருக்கிறது. கமாஃபின் மிசாலி ராபிஐ நான்காவது உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல அந்த முனவன் நசப்பு செய்யப்பட்டிருக்குமே அந்த ஒன்று முனவனில் இருந்து இருக்கிறது. மின்ஹு இன்னும் முனவனில் இருந்து இருக்கிறது. மாஹுவ கைரு மன்சூபின் எது மன்சூப் அல்லாததாக இருக்குமோ அந்த ஒன்றும் முனவனில் இருந்து இருக்கிறது. கமாஃபில் மிசாலி சாலிசி மூன்றாவது உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல. அப்ப வக்கது ஹுதிஃப தன்வீனு சுக்கினல் ஆஃபரு அப்ப ஆஹிரூன் படிக்கணும். சரியா? அப்ப தன்வீன் திட்டமாக போக்கப்படும், இன்னும் கடைசி சுக்குன் செய்யப்படும். ஃபிகைரில் மன்சூபி இந்தல் வக்ஃபி வக்ஃபின் சமயத்துல மன்சூப் அல்லாததிலே தன்வீன் போக்கப்படும், கடைசிக்கு சுக்குன் கொடுக்கப்படும். குலிபத் தன்வீன் அலிஃபன் ஃபி ஹாலத்தின் நெசபி. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க, குலிபத் தன்வீன் தன்வீன் புரட்டப்படும், அலிஃபன் அலிஃபாக புரட்டப்படும், ஃபி ஹாலத்தின் நெசபி நெசபுடைய நிலையில அலிஃபாக புரட்டப்படும். அப்ப பாருங்க, ரெண்டு நிலைமை இருக்கு. தன்வீன் வந்துருச்சுன்னா ஹவானுன் ஜர்ரு ரஃப இதெல்லாம் ஒரு சைடு, நசபு ஒரு சைடு. இப்போ மன்சூப் அல்லாதது அதான் ரெண்டு சொன்னாங்க. அபதன்றது மன்சூபு, கைரு மன்சூபு இது. ஓகேவா? அப்ப ஜரு ரஃபான்னு அர்த்தம். இப்ப ஜரு ரஃபால் என்ன செய்யணும்னா ஹவா நுன் அந்த நூனை கடைசியில நுண்ணு நிற்பாட்டுறோம்ல அந்த நூனை போக்கணும். அதான் தன்வீனுடைய நூன். அந்த நூனை போக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசி எழுத்துக்கு சுக்குன் கொடுக்கப்படும். சுக்குன் கொடுத்து ஹவான் சொன்னோமா. இது கைரு மன்சூபுக்கு ரஃபா ஜருக்கு. மன்சூபுக்கு அந்த கடைசி தன்வீனுடைய நூன் அலிஃபாக புரட்டப்படும். அது அபதன் இருந்துச்சு, தன்னுன்றத நூனை அலிஃபா மாத்தி தான் மாத்திட்டோம். அதுதான் என்னது இதோடைய சட்டம். வாருங்கள், அடுத்து என்ன சொல்றாங்க, வைதான் அதர்த்த இலப்போ இஃபத்திசானியதி இரண்டாவது பகுதியின் பக்கம் நீ பார்த்தாயானால் ரஐத்த நீ காண்பாய் குள்ள மிசாலின் முன்தஹியன் பி இஸ்மின் மங்கூசின் நிச்சயமாக ரஐத்த நீ காண்பாய் ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ காண்பாய் மன்கூசான இஸ்மை கொண்டு முடிக்கப்பட்டதாக நீ காண்பாய். மன்கூசான தெரியும், கடைசியில ஒரு வார்த்தையின் கடைசியில் யா அதுக்கு முன்னாடி கசுர் வந்தால் அந்த மன்கூசான இஸ்மை. ரஐத்த நீ காண்பாய் குள்ள மிசாலின் முன்தஹியன் பி இஸ்மின் மன்கூசின் மன்கூசான இஸ்மை கொண்டு
ஒவ்வொன்றும் முடிக்கப்பட்டதாக ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ காண்பாய். மன்கூசான இஸ்முனா யாவை கொண்டு அதுக்கு முன்னாடி கசர் வந்து முடிந்தா அந்த வார்த்தை மன்கூசான இஸ்மு அப்படி முடிக்கப்பட்டதாக ஒவ்வொரு உதாரணத்தையும் காண்பாய். வரைத்த இன்னும் காண்பாய் மேல் அம்சிலத்தி உதாரணங்களில் இருந்து நீ காண்பாய். அன்னஹோ நிச்சயமாக அதுவாகிறது விஷயமாகிறது. யஜூசுஃபில் வக்ஃபி வக்ஃபிலே கூடும். அலல் மன்கூசி மன்கூசின் மீது நிறுத்தும் சமயத்திலே கூடும். ஃபி ஹாலத்தி ரஃபோடைய நிலையிலே வல் ஜர் இன்னும் ஜருடைய நிலையிலேயும் மன்கூசின் வார்த்தையின் மீது நிறுத்தும் சமயத்தில் கூடும். அல் இஸ்பாத்துல் யாஇ வ ஹதுஃபுஹா யாவை தெரிப்படுத்துவதும் இன்னும் அந்த யாவை போக்குவதும் ரெண்டுமே கூடும். சரியா என்பதை நீ உதாரணங்களிலிருந்து காண்பாய். சவாஉன் அகான மாரிஃபத்தன் அம் நக்கிரத்தன் அந்த மன்கூஸ் மாரிஃபாக ஆகியிருந்தாலும் சரியே அல்லது நக்கிராவாக ஆகியிருந்தாலும் சரியே அந்த யாவை தெரிப்படுத்துவதும் அந்த யாவை போக்குவது இரண்டுமே கூடும் என்பதை நீ காண்பாய். வைர என்றாலும் அன்னல் காலிப இஸ்பாத்துஹா நிச்சயமாக பெரும்பாலும் ஆகிறது அந்த யாவை தெரிப்படுத்துவதா இருக்கும். மாரிஃபாவிலே அந்த யாவை தெரிப்படுத்துவதா இருக்கும். வ தர்குஹா இன்னும் அந்த யாவை விடுவதா இருக்கும். நக்கிரத்தி நக்கிராவில் பெரும்பாலும் என்பது அந்த யாவை விடுவதா இருக்கும். சரியா இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இங்க பாருங்க எல்லா மன்கூசான இஸ்மா இருக்கா கடைசியில யா யா யான்னு. அதே போல இது ஜர்ருடைய இது வந்து ரஃபோடைய நிலைமை எஸ் அதுக்கு ஃபாயிலு. அதே போல இது வந்து ஜர்ருடைய நிலைமை. ஓகேவா அப்ப ரெண்டு நிலைமையிலையும் யாவை வச்சும் படிக்கலாம் யா இல்லாமையும் படிக்கலாம். யா வச்சும் படிக்கலாம் யா இல்லாமையும் படிக்கலாம். இன்னொன்னு என்னது மாரிஃபாவா இருந்தா யா தான் அதிகமா வரும். நக்கிராவா இருந்தா யா இல்லாம தான் அதிகமா வரும். சரியா அப்ப யா இல்லாம இது கம்மியா வரும். மாரிஃபாவா இருந்தா நக்கிராவா இருந்தா யாவுடன் கம்மியா வரும்னு அர்த்தம். சரியா அதுக்கப்புறம் நசபுடைய காலத்தை அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்துருவோம். யா நசபுடைய காலத்துல யா வச்சுதான் செய்யணும் படிக்கணும். மாரிஃபா இருந்தாலும் நக்கிராவா இருந்தாலும் யாவை தெரிப்படுத்தி தான் படிக்கணும். ஓகேவா அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. அம்மா ஃபி ஹாலத்தின் நசபி நசபுடைய நிலையிலே ஆகிறது. ஃபலிஸ்பாத்து வாஜிபுன் ஃபி நக்கிரத்தி வல் மாரிஃபத்தி அலா ஹத்தின் சவாஇன் நக்கிரா இன்னும் மாரிஃபாவிலே வாஜிப் ஆகும். யாவை தெரிப்படுத்துவதாகிறது. நக்கிரா இன்னும் மாரிஃபாவிலே வாஜிபாகும் கடமையாகும். அலா ஹத்தின் சவாஇன் சமமான அளவின் பிரகாரம் நக்கிரா மாரிஃபா ரெண்டிலேயும் அந்த யாவை தெரிப்படுத்துவது கடமையாகும். இப்போ யாவை ரெண்டு சமமான அளவின் பிரகாரம் ரெண்டுத்துலயும் சரிசமம் மாரிஃபா நக்கிரான்னு பிரிச்சு பார்க்கலாம். இல்லை ரெண்டுத்துக்கும் சரிசமமா அந்த யாவை தெரிப்படுத்துறது கடமையாகும். அதுக்கப்புறமா பாருங்க மூணாவது என்ன சொல்றாங்க. அம்மா அம்சிலத்து தாயிஃபத்தில் சாலிசதி மூன்றாவது பகுதியின் உதாரணங்கள் ஆகிறது. அது முடிகின்றது. குல்லும் மின்ஹா அந்த உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றும் முடிகின்றது. இஸ்மின் மக்சூரான இஸ்மை கொண்டு முடிகிறது. வைதாத்த அம்மல் தஹு அந்த மக்சூரான இஸ்மை நீ சிந்தித்தாயானால் மக்சூர்னா என்னது கடைசி ஒரு வார்த்தையின் கடைசியில் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி பத்தகதா வரும் அலிஃப்னாவே. அப்ப அப்படி வந்தா அது மக்சூரான இஸ்முல அப்படி முடிகின்றது. வைதாத்த அம்மல் துஹு அந்த மக்சூரான இஸ்மை நீ சிந்தித்தாயானால் இந்த வக்ஃபு செய்யும் பொழுது நிறுத்தும் சமயத்தினை சிந்தித்தாயானால் ரஐத்த அலிஃபஹு அந்த மக்சூருடைய அலிஃபை நீ காண்பாய். சாபித்தத்தன் இருக்கக்கூடியதாக தெரிப்பட்டிருப்பதாக காண்பாய். குல்லி ஹாலின் எல்லா நிலைமையிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் நசுபுன் எல்லா நிலைமையிலும் அந்த மக்சூருடைய அலிஃப் தெரிப்பட்டிருப்பதாக காண்பாய். அன்னல் முனவ்வன மின்ஹு அந்த மக்சூரில் இருந்து தன்வீனாக்கப்பட்டதாகிறது. நிச்சயமாக மக்சூரில் இருந்து தன்வீனாக்கப்பட்டதாகிறது. ஹுதிஃப தன்வீனுஹு அந்த மக்சூருடைய தன்வீன் போக்கப்பட்டதாக நீ காண்பாய். அவ்வளவுதான் பாடம். பாருங்க யா மக்சூருடைய யானா அந்த அலிஃபு யானா இங்க அலிஃப் தான் இருக்கு. எழுதும்போது நம்ம யா எழுதுவோம். இப்ப அலிஃப்லாம் இருந்தாலும் சரி அலிஃப்லாம் இல்லாம நக்கிராவா இருந்தாலும் சரி எல்லா நிலையிலையும் ரஃபா நஸப் ஜர் எந்த நிலையிலையும் அலிஃப் வரும். அதே போல நக்கிராவா இருந்தா முன்தஹன்னு நம்ம என்ன செய்வோம் தன்வீன் கொடுப்போம். அந்த தன்வீனை போக்கிட்டு முன்தஹான்னு படிக்கணும். சரியா அப்ப அந்த தன்வீன் போக்கப்படணும். சரியா எது இந்த தன்வீன் முனவ்வனா இருந்தால் மக்சூர் முனவ்வனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அதனுடைய தன்வீனை போக்கிவிட வேண்டும். சரியா அதுதான் சட்டம். வாருங்கள் இதனுடைய காயிதாவை நாம் பார்த்து விடுவோம். அல் கவாயிது சட்டங்கள் 241வது சட்டங்கள். சட்டம் என்ன 241வது சட்டம் அல் வக்ஃப் என்பது நிறுத்துவது என்பது இந்த ஆகிரின் கலிமத்தி ஒரு வார்த்தையின் கடைசியின் சமயத்தில் மொழிவதை துண்டிப்பதா இருக்கும். அப்ப பேசுவதை துண்டிப்பது ஒரு வார்த்தையின் கடைசியா நிப்பாட்டுறது என்னது அதான் என்னது வக்ஃபு நிப்பாட்டுதல் நிறுத்துதல் என்ற அர்த்தம். 242வது சட்டம் துத்தபஉ இந்தல் வக்ஃபி அல் அஹ்காமுல் ஆத்தியது
வக்ஃபின் சமயத்தில் நிறுத்தும் சமயத்தில் பின்வரும் சட்டங்கள் பின்தொடரப்படும். அப்ப கீழே வரும் சட்டங்கள்னா அந்த வக்ஃபின் சமயத்துல பின்தொடரப்படும். இப்ப பாருங்க, முதலாவது சட்டம், இதாக்கான ஆகிருல் கலிமத்தி வார்த்தையின் கடைசி ஆகியிருந்தால், சாக்கினின் சுக்குன் பெற்றதாக ஆகியிருந்தால், பகையால சுக்கூனிஹி அந்த கடைசி சுக்குனின் மீதே மீதமாகிவிடும். அப்ப கடைசியில சுக்குன் இருந்தா அந்த சுக்குனின் மீது நம்ம ஓதினா போதும், என்ன செய்ய தேவையில்லை. அது சுக்குன் இருக்குன்னா சுக்குனாவே நம்ம என்ன செஞ்சிடறோம், படிச்சிடுறோம். ஓகேவா? இன்கான முத்தஹர்ரிகன், இப்ப சுக்குன்னா இப்ப இஃப் அல் இருக்குல்ல, இப்ப இஃப் அல்ன்ற அந்த ஃபேல்ல கடைசியில சுக்குன் தான் இருக்குது. அப்ப அதில் வக்ஃபு செய்யும் போது இஃப் அல் அப்படியே படிச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? இன்கான முத்தஹர்ரிகன் ஹரக்கத் பெற்றதாக இருந்தால் சுக்கின அந்த ஹரக்கத் சுக்குன் செய்யப்படும். வஹாதிஹி இன்னும் இந்த இதுவாகிறது, இந்த சட்டமாகிறது, ஹியல் காயிதத்துல் ஆமத்து ஃபில் வக்ஃபி வக்ஃபில் இருக்கக்கூடிய பொது சட்டமாகும். வக்ஃபின் சமயத்தில் இருக்கக்கூடிய பொது சட்டம் என்ன, சுக்கூன் இருந்தா அப்படியே சுக்குனே வச்சு படிக்கணும், ஹரக்கத் இருந்தா சுக்குனா மாத்தணும். இது பொது சட்டம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாவது, இதாக்கானத்தில் கலிமது முனவ்வனத்தன் இன்னும் அந்த வார்த்தை தன்வீனாக்கப்பட்டதாக ஆகியிருந்தால், ஹுதிஃப தன்வீனுஹா ஃபி ரஃபஇ வல் ஜர்ரி ரஃபஇனும் ஜர்ரு நிலைமையிலேயே அந்த முனவ்வனான அந்த கலிமாவின் முனவ்வனானதுடைய தன்வீன் போக்கப்படும். குலிப அலிஃபன் ஃபின் நஸ்பி நஸ்பிலே அலிஃபாக மாற்றப்படும். அப்ப சொன்னோம்ல, இப்ப ரஜுலுன் ரஜுலின் இருந்தா ரஜுல் ரஜுல் அப்படிதான் நிப்பாட்டணும். ரஜுல்லன் இருந்தா அந்த நூன் அலிஃபா மாத்தி ரஜுலா அப்படின்னு நிப்பாட்டணும். சரியா? அதுக்கப்புறமா ஜீன் பாருங்க, ஜூசு ஃபில் மன்கூசி அல் மர்ஃபூஇ வல் மஜ்ரூரி மர்ஃபூஆன மன்கூசிலேயும் மஜ்ரூரான மன்கூசிலேயும் கூடும். இஸ்பாத்துல் யாஇ வ தர்குஹா யாவை தெரிப்படுத்துவதும் கூடும், யாவை விடுவதும் கூடும், ரெண்டுமே கூடும். சவாஉன் அக்கான மாரிஃபத்தன் அம் நக்கீரத்தன் அந்த மன்கூஸ் மாரிஃபாவாக ஆகியிருந்தாலும் சரி, நக்கீராவாக ஆகியிருந்தாலும் சரி, கைர என்றாலும் அன்னல் காலிப நிச்சயமாக பெரும்பாலும் ஆகிறது, இஸ்பாத்துஹா அந்த யாவை தெரிப்படுத்துவதா இருக்கும். ஃபில் மாரிஃபத்தி மாரிஃபாத்திலே யாவை தெரிப்படுத்துவதா இருக்கும். தர்குஹா இன்னும் அந்த யாவை விடுவதா இருக்கும். ஃபில் நக்கிரத்தி நக்கிராவில் அது விடுவதா இருக்கும். பாடத்துல நம்ம படிச்சோம்ல, அதானே இதான் காயிதாவா நம்ம சொல்றாங்க. அம்மா ஃபி ஹாலத்தி நஸ்பி நசுபுடைய நிலையிலே ஃபைஜிபு இஸ்பாத்துஹா அந்த யாவை தெரிப்படுத்துவது கடமையாகும். சவா உன் அகானத்து மாரிஃபத்தன் அம் நக்கிரத்தன் மாரிஃபாவாக ஆகியிருந்தாலும் சரி, எது அது மாரிஃபாவாக ஆகியிருந்தாலும் சரியே, அல்லது நக்கீராவாக ஆகியிருந்தாலும் சரியே, ரெண்டு நிலைமையிலையும் அந்த யாவை தெரிப்படுத்துவது கடமையாகும். ஓகேவா? அதான் மன்கூஸ் தான். அந்த மன்கூஸ் அக்கானன்னு சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அக்கானல் மன்கூஸ் அந்த மன்கூஸ் மாரிஃபாவாக ஆகியிருந்தாலும் சரி, அந்த அந்த மன்கூஸ் நக்கீராவாக ஆகியிருந்தாலும் சரி. அப்ப அக்கான அந்த மாரிஃபா பார்த்து மன்கூஸை பார்த்து வருது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பார்ப்போம் பாருங்க. தால் என்ன சொல்றாங்க, தஸ்புத்து அலிஃபுல் மக்சூரி ஃபி ஜமீஇல் அஹ்வாலி மக்சூருடைய அலிஃப் அனைத்து நிலைமைகளிலேயும் தெரிப்படும். அப்ப ஒரு வார்த்தையின் கடைசியில யா இருந்தா அது அந்த சட்டம் பார்த்தோம். ஒரு வார்த்தையின் கடைசியில அலிஃப் இருந்தா அதோடைய சட்டம் தான் இங்க சொல்றாங்க. எல்லா நிலைமைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் அந்த அலிஃப் என்பது தெரிப்படும், அது மீதமாக அப்படியே இருக்கும். சரியா? அப்ப மீதமுள்ள பாடத்தை நாம் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.